வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா XSPA. ஓகே, ஸோ XSPAன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் போர்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது கூட ஆக்சுவலாக இதோட மேஜர் பேஸே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் ஸ்கேனிங் பண்ணுறது தான். ஓகே, எதை பேஸ் பண்ணி இது ஆக்சுவலாக போர்ட் ஸ்கேனிங் பண்ணோம் பார்த்தீங்கன்னா SSRF யூஸ் பண்ணி ஒரு போர்ட் ஸ்கேன் பண்ண போகுது. ஓகே, எதுக்காக ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் நீயே டேரெக்டாக வந்து போர்ட் ஸ்கேன் பண்ணலாம், எதுக்கு வந்து வேற ஒரு சர்வரை வச்சு ஸ்கேன் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். எப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு விக்டமோட மிஷின் இருக்குது, நடுவில் ஒரு வல்னரபிள் வெப் சர்வர் இருக்குது, அண்ட் அந்த பக்கம் வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் ஒரு ரியல் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலாமா. அந்த ரியல் வெப்சைட்டில் வந்து நான் வந்து ஒரு போர்ட் ஸ்கேனிங் பண்ணணும். இப்போ நான் அந்த ரியல் வெப்சைட்டில் நான் டேரெக்டாக ஒரு போர்ட் ஸ்கேனிங் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா ஆப்வியஸாக என்னோட ஐபிஸ் எல்லாமே அங்கே லாக் ஆகும். ஓகே, பட் ஆனால் அது எனக்கு நடக்கக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ அதனால் அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு ப்ராக்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதை ஒரு சர்வரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஒரு வல்னரபிள் வெப் சர்வர். ஏன்னா வல்னரபிள் வெப் சர்வர் ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து SSRF வல்னரபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ வல்னரபிள் வெப் சர்வர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த வல்னரபிள் வெப்சைட் மூலிமா ஒரு கிராஃப்டட் பேக்கெட் அவங்க சென்ட் பண்ணும்போது அந்த வல்னரபிள் வெப் சர்வர் என்ன பண்ணும், அந்த சென்ட் பண்ண ரெக்வஸ்ட்டை வந்து அப்படியே வந்து டார்கெட் சர்வர், ஐ மீன் அந்த நம்ம எந்த சர்வரை நம்ம டார்கெட் பண்ணிருக்கோமோ அந்த சர்வருக்கு அந்த ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். ஸோ அந்த சென்ட் பண்ணும்போது அந்த டார்கெட் சர்வர் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த வல்னரபிள் சர்வர் வந்து அந்த ரெஸ்பாண்டை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு அது யூசருக்கு சென்ட் பண்ணும். ஓகே, ஐ மீன் அட்டாக்கருக்கு சென்ட் பண்ணும். ஸோ அட்டாக்கர் இதில் என்ன ஆக்சுவலாக கெயின் பண்ணுறாருன்னா, சேம் டைமில் அவரால் அந்த டார்கெட் வெப் சர்வரில் என்ன மாதிரி போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரால் தெரிஞ்சிக்க முடியுது. அதே சமயத்தில் அவரோட ஐபிஸும் அந்த இடத்துல லாக் ஆக மாட்டுது. ஓகே, ஸோ இதுக்காக தான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு அட்டாக்கை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், போர்ட் ஸ்கேனிங் யூசிங் SSRF அட்டாக். அதை தான் வந்து நம்ம கிராஸ் சைட் போர்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ இப்போது என்னோட ப்ரௌசரில் வந்து நான் ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் PHP. ஓகே, ஸோ இந்த வெப் அப்ளிகேஷனில் வந்து ஆக்சுவலாக சர்வர் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரின்ற ஒரு அட்டாக் இருக்குது. ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன போல் இந்த சர்வர் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி வந்து ரியல் டைமில் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஆனால் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தோம், விச் இஸ் பர்ப்பில் வந்து கொலாபரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மெத்தட் மூலிமா தான் நம்மள ரியல் டைமில் ஒரு ரியலாக ஒரு SSRF அட்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை நம்ம சிம்பிளாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, அண்ட் சேம் திங் இதுக்கும் நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு URL வந்து அது பாஸ் பண்ணுதோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த சர்வர் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரிக்கான அட்டாக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்பைடர் பண்ணி இல்லை க்ரால் பண்ணி ஏன்னா நம்ம லிங்க்ஸ் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஆனால் இப்போதைக்கு நான் ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் லைக் ப்ரௌஸ் கேட்டகரிஸ், அதில் போஸ்டர்ஸ்க்கு போகிறேன். போஸ்டர்ஸுக்கு போக இந்த பிக்சர் நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபைல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணுது. ஓகே, ஒரு ஃபைலை இன்டர்னல் ஃபைல்ஸை வந்து ஆக்சுவலாக வெளியில் பாஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபைல் இஸ் ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல வந்து என்னால் வந்து ஒரு கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி என்னால் ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்போது இவங்க வந்து ஆக்சுவலாக இது மூலிமா வாங்குறது எல்லாமே வந்து ஒரு JPG-யாக தான் வாங்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு கிடைக்க போகிறது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் ஆப்வியஸாக நம்மளுக்கு கிடைக்க போகிறது. ஸோ அதனால் ஆக்சுவலாக என்னால் இந்த இடத்துல வந்து என்னோட இன்புட், ஐ மீன் நான் கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் என்னால் எங்கேயும் பார்க்கவே முடியாது. எதுக்காகனா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆக போகிறது எல்லாமே இமேஜ் தான். ஓகே, நம்ம வாங்க போகிற ஒரு அவுட்புட் வந்து ஆக்சுவலாக ஒரு இமேஜ் கிடையாது, ஒரு டெக்ஸ்ட். ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டில் தான் நம்மளுக்கு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது இன்புட் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஃபைலை தான். ஸோ இமேஜில் ஆப்வியஸாக நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை அப்படியே வந்து நான் பர்ப்பில் கேப்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, ஐம் ரியலி சாரி, ஆல்ரெடி பர்ப் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த பர்ப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், இது வேண்டாம் ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இதை இன்டர்செப்ட் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இந்த இதை வந்து ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
ஓகே இது அந்த ஹோஸ்ட் கிடையாது. டெஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டெஸ்ட் PHP. ஓகே இதுவும் கிடையாது. ஓகே ஸோ ஓகே ஐம் ரியலி சாரி. வை நான் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதை இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஸோ இப்போ வந்திருக்கோம். ஓகே ஸோ டெஸ்ட் PHP. ஸோ இந்த பர்டிகுலர் இதுதான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரிப்பீட்டருக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் இது வேண்டாம். ஓகே ஸோ இப்போதைக்கு நான் ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போது நான் ஸ்கேன் பண்ண போகிற ஒரு டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட டார்கெட் சர்வர் வச்சுக்கலாம். ஓகே scanme.nmap.org. ஓகே இது வந்து இதுவும் ஒரு டெமோ சைட் தான். ஓகே இது வந்து nmap நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு. ஓகே இது இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட் ஸ்கேனிங்கை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்காகவே இந்த nmap நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த இடத்துல நான் ஒரு ரியல் சைட் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு டெமோ வெப்சைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஆப்வியஸாக இப்போ எனக்கு இந்த பேக் எண்டில் இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து என்னென்ன மாதிரி போர்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கிடையாது. ஓகே அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பர்டிகுலர் சைட்டோட லிங்க்கை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிக்சர் ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எதுக்காக நான் வந்து ப்ரௌசர்லேயே நான் பண்ணலை அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் சென்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இதை சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்க்ராம்பிள்டில் வருது. ஓகே அட்லீஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு வருது. ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைல் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஏதோ ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து நான் என்னோட டார்கெட்டோட வெப்சைட்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல கோலன் போர்ட் 22 இருக்கா, இந்த டார்கெட் வெப்சைட்டில் போர்ட் 22 இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன், போர்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே இப்போ நான் சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே ஆப்வியஸாக எனக்கு எரர் தான் வருது. பட் ஆனால் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஓகே இந்த இடத்துல டார்கெட்டோட சைட்டு அதில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பர்டிகுலர் போர்ட்டை ஸ்கேன் பண்ணும்போது அதில் இருக்கிற பேனர் எனக்கு டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே இந்த பர்டிகுலர் SSHோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த scanme.nmap.org. ஸோ இப்போ ஆக்சுவலாக பேக்கெண்டில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பர்டிகுலர் வெப்சைட் இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் என்ன பண்ணியிருக்குன்னா, அதை வந்து ஃபெயில் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் பேக்கெண்டில் அதோட பேனரை கேப்சர் பண்ணி வந்திருக்கு. விச் மீன்ஸ் என்னன்னா, இந்த பர்டிகுலர் scanme.nmap.orgன்ற ஒரு சைட்டில் வந்து இந்த பர்டிகுலர் போர்ட் நம்பர் ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே வேறு எதனா போர்ட் ஓப்பனில் இருக்கான்னு சும்மா இப்போ ரேண்டமாக வந்து நான் வந்து லைக் 3333 சம்திங் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஓகே இந்த போர்ட் இருக்கா இல்லையான்னு தெரில, கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட், விச் மீன்ஸ் வாட், அந்த டார்கெட் வெப்சைட்டில் இந்த பர்டிகுலர் போர்ட் ஓப்பனில் இல்லை, க்ளோஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஸோ இப்போ எல்லாமே வந்து நான் எதை வச்சு பண்ணுறேன்னா, நடுவில் இந்த பர்டிகுலர் சைட்டை தான் நடுவில் வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் ஆஸ் அன் அட்டாக்கர் நான் வந்து இந்த பர்டிகுலர் சைட்டை வச்சு நடுவில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த scanme.nmap.orgன்ற ஒரு சைட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க தான், நான் கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் சைட்டோட லாக்ஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தா இந்த டெஸ்ட் PHPயோட IP தான் வந்து இவங்க சைடில் லாக் ஆகிருக்கும். இந்த மெத்தட் மூலிமா ஒரு அட்டாக்கர் வந்து ஈஸியாக கிராஸ் சைட் சர்வர் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி மூலிமா ஒரு போர்ட் ஸ்கேனிங்கை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் scanme.nmap.org தான் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வேறு என்ன வெப்சைட் வேணாலும் போட்டு போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணி அது வந்து ஓப்பனாக இல்லை க்ளோஸ்டா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக கிராஸ் சைட் போர்ட் அட்டாக். இதில் நம்ம வந்து லைக் போர்ட் 80 கொடுத்து பார்க்கலாம், ஏதாவது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே போர்ட் 80 கொடுத்தா ஆக்சுவலாக அந்த பேஜை வந்து லோட் பண்ணுது. ஓகே ஃபைன். ஓகே 443 இருக்கான்னு சொல்லி இந்த பேஜ் இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு டேக் பண்ணி பார்க்கலாம். 443 விச் இஸ் HTTPS ரன் ஆகுதா கொடுக்கும்போது என்ன ஆகுது. ஓகே பார்த்தீங்கன்னா HTTPS ரன் ஆகலை, கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே ஸோ அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் டெக்னிக் மூலிமா உங்களால் பேக்கெண்டில் இருக்கிற போர்ட்ஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஒரு ப்ராக்ஸி சர்வர் ப்ராக்ஸி மாதிரி நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதில் வந்து யார் வல்னரபிள் நீங்கள் நினைக்கிறீங்க, scanme.nmap.org இல்லைனா டெஸ்ட் PHPயா? டெஸ்ட் PHP தான் வல்னரபிள். ஓகே ஏன்னா இந்த பர்டிகுலர் சைட் மூலிமா தான் நம்மளோட ரெக்வஸ்ட்டை நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகே ஸோ அந்த ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, டார்கெட் மிஷின் அதை ப்ராசஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் சைட்டுக்கே அதை வந்து ரிப்ளை பண்ணுது.
ஓகே ஐம் சாரி. ஸோ இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு அது ரிப்ளை பண்ணுது. ஸோ இந்த மெத்தட் மூலிமா தான் நம்ம வந்து XSTA ஒரு அட்டாக்கை வந்து நம்மளால் ஸோ கிராஸ் சைட் போர்ட் அட்டாக்ன்ற ஒரு அட்டாக்கை வந்து நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, this is it guys. So that's all from my side. So thank you so much for watching this video.